நேற்று வீடியோவில் இந்தியாவில் பல மில்லியன் டாலர் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்த ஒரு கம்பெனி இன்னைக்கு பிஸ்னஸ்லேயே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அந்த கம்பெனியை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். இப்போலாம் நமக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா டக்குன்னு மொபைல் எடுத்து ஸ்விக்கிலேயோ ஜொமேட்டோலையோ ஃபுட் ஆர்டர் பண்ணிடுவோம். அதில் நமக்கு மல்டிபிள் ஆஃபர்ஸும் கிடைக்கிது. ஆனால் இந்த மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆனது கிடையாது. கிட்டத்தட்ட 2013-14 டைம்லேயே இந்த பிஸ்னஸ் எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் பல மார்க்கெட் பிளேயர்ஸ் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நோட்டபிளான ஒரு ஆள் தான் டைனி ஆவல்ஸ். ஒரு ப்ராப்பரான சிட்டின்னு பெங்களூரில் ஸ்டார்ட் ஆன இந்த கம்பெனி ஃபஸ்ட்டு 2 வருஷத்துலேயே முதல்ல ஒரு 2 மில்லியன், அதுக்கடுத்து ஒரு 17 மில்லியன், அதுக்கடுத்து ஒரு 7 மில்லியன்னு பயங்கரமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. கிடைச்ச ஃபண்ட்ஸை வச்சு ப்ராப்பராக 50+ சிட்டிஸில் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு முடிவு பண்ணாங்க. மார்க்கெட்டிங்கில் பயங்கரமாக செலவு பண்ணாங்க. 50 சிட்டிஸ்க்கு மேலே ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற ஆப்ரேஷனல் காஸ்ட் ஆகும். அதுக்கு தேவையான ஆப்ரேஷனல் டீமும் தேவைப்படும். ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 8 to 10 கோடி ரூபாய் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸாகவே ஆகிட்டு இருந்தது. என்னதான் பயங்கரமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணி கையில் நிறைய ஃபண்ட்ஸ் வச்சுருந்தாலும் தினமும் செலவு மட்டுமே ஆகிட்டு இருந்து அதுக்கு ப்ராப்பரான ரிட்டர்ன்ஸ் உள்ளே வரல அப்படின்னா அது எந்த பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் பிரச்சனை தான். இன்னும் முக்கியமான பிரச்சனை என்னன்னா அந்த 50 சிட்டிஸ்லையுமே அவங்களுக்கு ப்ராப்பரான பிஸ்னஸ் லீட்ஸ் கிடையாது. இது எல்லா ப்ராசஸும் போக கடைசியில் இந்த கம்பெனி முழுக தான் போகுதுன்னு தெரிஞ்ச டைமில் அந்த கம்பெனியோட ஆப்ரேஷன் அண்ட் கோர் எல்லாத்தையும் மாற்றி வேற ஒரு கம்பெனியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க. அந்த கம்பெனியும் கடைசியில் கொண்டு போய் ஜொமேட்டோவோட மர்ஜ் பண்ணிட்டாங்க. இன்னி நிலைமைக்கு டைனி ஆவல் அப்படிங்கிற கம்பெனி இந்த மார்க்கெட்டில் கிடையாது. ஸோ உங்கள் பிஸ்னஸை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, லான்ச் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, அதை எடுத்த எடுப்புக்கு பண்ணாமல் நம்மகிட்ட ஃபண்ட் இருக்குது பண்ணுறோம், நம்மகிட்ட பொட்டென்ஷியல் இருக்குது பண்ணுறோன்னு பண்ணாமல் ஒரு ப்ராப்பரான மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு மினிமம் வயபிள் ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு லான்ச் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். வில் ஒர்க் டுகெதர்.